ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நான் உங்க கூட ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணிக்க போறேன். என்னங்கிறத கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சஷ்டிகோட ஃபர்ஸ்ட் பர்த்டே vlog தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்க. உங்க வீட்டுல இருக்க குட்டீஸ்க்கு நீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ற ஐடியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறது இது கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அது மட்டும் இல்லை, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அதனால வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஸ்கிப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இந்த vlog நான் உங்க கூட ஷேர் பண்றது ரொம்ப சந்தோஷம். ஆல்ரெடி சொல்லிட்டேன். தொடர்ந்து பாருங்க. வாங்க எல்லாருமே நைட்டு 12 இருந்து நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு தான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். Happy birthday, boy, baby, Sastik Shai. Many more happy birthday. Happy birthday. Sangamayilku first birthday. Happy birthday to you. Second கொடுங்க. உளுந்துருவீங்க. மயிலே தம்பிக்கு 1 year ஆயிடுச்சு. Happy birthday. Handshake. Happy birthday to you. இங்க கூட அம்மா கூட பாட்டி கொடுங்க. Happy birthday to you. அப்பாவுக்கு அப்பா கொடுங்க. ஹேண்ட்ஷேக் கொடுங்க. ஹேண்ட்ஷேக் அப்பா கொடுங்க. அப்பா கொடுங்க. ஹேண்ட்ஷேக். ஹேப்பி பர்த்டே. Happy birthday. Happy birthday. செல்லக்குட்டிக்கு தங்க குஞ்சானுங்க, வைர குஞ்சானுங்க. ஹேண்ட்ஷேக் ஹேண்ட்ஷேக் கொடுங்க. ஹாப்பி பர்த்டே. காட் பிளஸ் யூ. எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். கண்டிப்பாங்க. கட்டாய் விடுது. கோயிலுக்கு போகலாமா? பை பை போகலாமா? ஹை ஃபை ஹை ஃபை ஹை ஃபை. அம்மாவுக்கு ஹை ஃபை. எல்லாரும் ரெடி ஆகிட்டு நியர்பையில் இருக்க கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த கோயில் ஐயர் வந்து சஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஐயர். எப்போ போனாலும் இவர்கிட்ட டக்குன்னு தாவிடுவான். ஸோ அன்றைக்கி அவன் பர்த்டே அப்படிங்கிறனால ஸ்பெஷலாக கருவறையை கூட்டிகிட்டு போய் பிளெஸிங்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. போதும் போதுமாம்மா, போதும். Happy birthday to you. Sastik Shai, happy birthday. இந்த ஹோல் டே ஃபுல்லாக எனக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டுங்க. என்னோட பர்த்டே கூட நான் இவ்வளோ ஹாப்பியாக இல்லை. சஷ்டிக்கோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படின்னால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பார்க்கும்போதெல்லாம் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி பாடிட்டு இருந்தேன். இவங்க 2 பேரும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். யாருன்னு பார்க்குறீங்களா? எனக்கு டெலிவரி பார்த்த டாக்டர்ஸ் 2 பேருமே. அவங்கக்கிட்ட பிஃபோர் டேவே அப்பாயின்மெண்ட் வாங்கி சஷ்டிக்கா கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்களோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக சஷ்டிக்கு வேணும் இல்லையா? அது மட்டும் இல்லை, இன் ஃப்யூச்சரில் சஷ்டிக் பெருசானா இவங்க தான் அந்த 2 டாக்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லணும். ஸோ அதுக்காக அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஸோ இவங்களும் எங்களுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படிங்கிறதுனால இவங்கள பார்க்கவும் நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்களுக்கு பிளெஸிங்ஸ் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
இப்படி தாங்க எங்களுக்கு மார்னிங் போச்சு. ஈவினிங் வந்து பார்ட்டி செலிப்ரேஷன். இங்கே வந்து பார்ட்டி ஹால் வந்து புக் பண்ணியிருந்தோம். இந்த ஹால் வந்து ஒரு 100 மெம்பர்ஸ் ஆக்குபை பண்ணலாம். ஸோ இந்த ஹாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அப்படிங்கிறனால இந்த ஹாலே புக் பண்ணிட்டோம். ஈவினிங் வந்து செம சொதப்பல் பண்ணிட்டோம். அது என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ பலூன் டெக்கரேஷன்ஸ், பேக்ரவுண்ட் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் எக்ஸைட்மெண்ட், கான்ஃபிடென்ட்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருந்தோம். நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி முடிவு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் இந்த தீமில் தான் பேஸ் பண்ணியிருந்தோங்க. இந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சுட்டு அப்பாடான்னு சொல்லி வந்து உட்காந்தோம் பாருங்க. ஒரு இது விழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே விழுந்துருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இதில் என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா, இதோட வால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் அவங்க வால் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவுமே பேஸ்ட்டே ஆகலை. ரொம்ப அப்செட் ஆகி என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுபடியும் வந்து சிம்பிளாக பண்ணால் கூட ஓகேன்னு சொல்லி பண்ணோம். மறுபடியும் அது கூட நிற்கலைங்க. எல்லாமே விழ ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் ஓகே, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை செலிப்ரேஷனை ஹாப்பியாக கொண்டு போகணுங்கிறனால மறுபடியும் அதை விட்டுட்டோம். சரி ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் இன்வைட் பண்ணுறதுக்காக இன்விடேஷன் ரெடி பண்ணேன். இது நானே பண்ணது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, சஷ்டிக்கோட மைல் ஸ்டோனும் ரெடி பண்ணியிருந்தேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இது வேணும்னா சொல்லுங்கள். நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ சஷ்டிக்கு வந்து ஈவினிங் இப்படி தான் கெட்டப் ரெடியாக இருந்தாங்க. இது மட்டுமா நடந்ததுங்க, சொதப்பல் எக்கச்சக்கன்னே சொல்லலாம். ஸோ ஓவர்வியூ பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு டெக்கரேஷன். இது நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும். ஒவ்வொரு பால்ஸ் பலூனில் விழ ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓகே, இதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். கீழே விழுந்தது எல்லாமே அந்த பலூன் தாங்க. எதுவுமே சரியாக ஸ்டிக் பண்ணவே இல்லை. இது மட்டும் நடக்கலைங்க. அன்னைக்கு வந்து ஈரோட்டில் ரீஎலெக்ஷன் நடந்தது. அப்போ வந்து ஸ்டாலின் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு செம ரஷ்ஷு. நம்ம வீட்டிலேருந்து இந்த ஹாலுக்கு வரதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிடுச்சு. நாங்கள் இந்த ஹாலில் டெக்கரேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு சஷ்டிக்கு பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே செம சொதப்பல் ஆயிடுச்சு. ஸோ இந்த டேவை நாங்கள் மறக்கவே முடியாது. இப்போ வாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணும்போது பார்க்கலாம். பர்த்டே செலிப்ரேஷனுக்குன்னு சொல்லிட்டு வெறும் ஃபோட்டோகிராஃபரை மட்டும் தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். வீடியோகிராஃபர்லாம் வேணான்னு சொல்லி விட்டுட்டோம். ஸோ மொபைல் ஃபோனுக்கே அதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதட்டத்தில் என்னோடய மொபைலில் நான் கொடுக்கவே இல்லை யாருக்கிட்டையுமே. ஸோ அங்கே வந்த கெஸ்ட்டெல்லாம் தான் எனக்கு வீடியோலாம் ஷேர் பண்ணாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஹரிபரி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால ஈரோடு ஃபுல்லாக டிராஃபிக்கு. ஸோ வந்து கெஸ்ட் எல்லாமே இன்வைட் பண்ணவங்க எல்லாராலுமே ரீச் பண்ணவே முடியல. நம்ம சொன்ன டைமை தாண்டி எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணி நம்ம வந்து கேக் வெட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நடந்தது. எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் அன்றைக்கி ஸ்டாலின் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அம்மா, சித்தப்பா, மாமியார், மாமனார், சிஸ்டர் இன்லா எல்லாருமே எங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கொடுத்தாங்க. சீக்கிரம் வந்து எல்லாம் சரியாயிடும், நம்ம வெயிட் பண்ணியே கேக்லாம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கெஸ்ட்டு வராமையே போயிட்டாங்க. ஏன்னா அவங்க டிராஃபிக்கில் மாட்டிட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் போச்சு. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். வீடியோ கிளாரிட்டி மட்டும் கொஞ்சம் எப்படி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஃபோட்டோகிராஃபர் வந்து அவர் ஃபோட்டோஸ் மட்டும் தான் நாங்கள் ஷூட் பண்ண அலோவ் பண்ணியிருந்தோம். ஏன்னா வீடியோ வேண்டான்னு சொல்லிட்டோம். இதில் என்ன இன்னொரு வந்து நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சஷ்டிக்கோட ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து, அதாவது அவங்க பர்த் பண்ணதுலேருந்து அப் டு அவங்களுக்கு வந்து மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் வைப்போம் இல்லையா, அது வரைக்கும் ஒரே ஆல்பம் போடுறதா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக அந்த ஃபோட்டோ எடிட்டிங் ப்ராசஸ்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. மொபைலில் கேப்சர் பண்ணதை மட்டும்தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் என்னோட பர்சனலாக ஒரு சஜஷன் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம ஹரிபரியாக பண்ணும்போது நமக்கு நர்வஸ் ஆகும் இல்லையா, அது ஒரு பதட்டம் இருக்கும். என்ன பண்ணுறோம் என்ன பண்ணலேனே தெரியாது. அந்த மாதிரிலாம் நிறையா நான் ஃபீல் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய மேக்கப்லாம் கூட நீங்கள் பார்ப்பீங்க. நார்மலாக நான் எப்பயுமே மேக்கப் போட மாட்டேன். ஸோ அந்த டேயில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஹால் வந்து ஏசி ஹால் தான். அதை தாண்டியே எனக்கு ஸ்வெட்டிங் அதிகமாக வந்துடுச்சு. ஏன்னா பதட்டம் இருக்குது, எல்லாம் கரெக்டாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்வெட் ஆகி முகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா திட்டு ஆன மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரிஜினல் ஃபோட்டோயே என்னால் ஷேர் பண்ண முடியல அப்படின்னா இதுவும் ஒரு ரீசன். ஃபோட்டோகிராஃபர் சூப்பராக ஃபோட்டோ எடுத்திருந்தார். பட் என்னோடய மேக்கப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இல்லை. அதனால் ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு அப்படிங்கிறனால தான் ஷேர் பண்ணல. ஃபோனில் எடுத்தது வந்து அந்த அளவுக்கு ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சுனால அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்.
எப்பயுமே நம்ம ஒண்ணு நெனச்சா கடவுள் ஒண்ணு நினைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி தான். ஸோ 1 ஹவருக்கு மேலேயே டைமிங் வந்து தள்ளி போயிடுச்சு. எல்லாருமே ரீச் ஆகுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டாங்க. ஏன்னா நார்மலாவே ஈவினிங் டைம் ரஷ்ஷா தான் இருக்கும். அதுவும் இன்னைக்கு ஸ்டாலின் வராங்க அப்படிங்கிறனால ரொம்ப ரஷ்ஷா இருந்தது. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரீச் ஆகுறதுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி எங்க இருக்கீங்க? ஆ டைம் ஆச்சு அப்படிங்கிற மாரி கேட்குற மாரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் சங்கடம், எங்களுக்கும் சங்கடமா ஆயிப்போச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் வராமயே விட்டுட்டாங்க. ஏன்னா டிராஃபிக் அதிகமா இருக்கு. ரீச் ஆக முடியலன்னு சொல்லி பர்சனலா வந்து பார்த்தாங்க. ஸோ இப்படி தான் எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் போச்சு. எங்களுக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, ஸ்டேஜ் டெக்கரேஷன் இவ்ளோ அழகா பண்ணியும் நம்ம வந்து அத கரெக்ட்டா வச்சுக்க தெரியலையே! இதில ஏதோ நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கும் அவருக்குமே இருந்தது. ஓகே, இதுவும் ஒரு ஹாப்பி தான். ஏதோ ஒரு ட்ராபேக் இருக்கணும் இல்லையா? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நமக்கு அமையாது. ஸோ இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பியா ஃபீல் பண்ணோம். ஸோ சஷ்டிக்கோட என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கேயே ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். வந்தவங்க எல்லாருமே ஃபுட்டு சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நமக்கு அதுதான் முக்கியம். வந்தவங்க எல்லாருக்குமே நம்ம வயிறார நல்லா பிடிச்ச மாரி சாப்பாடு போடணும் இல்லையா? ஸோ ஈவினிங் வந்து டிஃபன் அண்ட் பிரியாணி இந்த மாரி எல்லாமே போட்டிருந்தோம். புரோட்டா, ஊத்தாப்பம், இட்லி, பிரியாணி எல்லாமே சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இது கூடவே ஸ்வீட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தோம். சஷ்டிக்கும் விஷாலோட என்ஜாய்மெண்ட் இப்ப என்னங்கிறது பாருங்க. எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாருமே மோர் தென் ஹவர்ஸ் வந்து எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களோட பிளெஸிங்ஸ்லாம் சஷ்டிக்கு கிடைச்சது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விஷால் வந்து சூப்பரா கீபோர்ட் ப்ளே பண்ணுவாங்க. சஷ்டிக்காக வந்து சாங்ஸ்லாம் டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு பாண்டிங்ல இருக்காங்க பார்த்தீங்களா? இப்ப இருக்க ஜெனரேஷன் அப்படின்னு ஒரு ஆச்சரியமாவே இருந்தது. இது மட்டும் இல்ல, சஷ்டிக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டே இருந்தாங்க. நானும் கீபோர்ட் ப்ளே பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரே ராவடி. பட் அவனும் இந்த மாரி இன்ஸ்ட்ருமெண்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கான். அப்கமிங்ல எப்படி வருவான் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்ப சஷ்டிக்கோட கீபோர்ட் பாருங்க என்ன பண்ணிட்டுருக்கான் அப்படின்ட்டு. சஷ்டிக்கோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் எப்படி பிளான் பண்ணனோ, அதே மாரியே எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஸோ சஷ்டிக் பொறந்ததுலேருந்து அப் டூ 12 மந்த் வரைக்கும் மந்த்லி ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்ல, பேபி காஸ்டிங் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பண்ணணும்னு பிளான்ல இருந்தது. பட் அது வெளியில விசாரிக்கும்போது ரொம்ப காஸ்ட் அதிகமா இருந்துச்சு. ஸோ நம்மளே பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்ணிட்டேன். இந்த பர்த்டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பர்த்டேக்கு வந்தவங்களும் சரி, ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதில வந்து 2, 3 பேர் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேபி காஸ்டிங் நீங்க பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ஒரு நேம்லாம் வச்சு நான் பண்ணியிருந்தேன். ஸோ நியர்பைல இருக்கவங்களுக்கு ரொம்ப லோ காஸ்ட்ல வந்து நான் பண்ணி குடுத்துருக்கேன். ஸோ ஈரோட்ல நியர்பைல இருக்கீங்கன்னா, நீங்க கண்டிப்பா என்ன அப்ரோச் பண்ணுங்க. வெரி வெரி லோ காஸ்ட்ல உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நான் பண்ணி தரதுக்கு ரெடியா இருக்கேன். இது மட்டும் இல்ல, நெறைய விஷயம் பண்ணிட்டே இருந்தேன்னு சொல்லலாம். அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதுவும் நம்மளே பண்ணது தான். ஸோ சின்ன சின்ன விஷயத்த கூட நம்மளே பண்ணோம் அப்படின்னா, அந்த கனெக்ஷன் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? ஸோ அப்படிதான் இந்த பர்த்டே விளாக் எனக்கு இருந்தது. என்னதான் நமக்கு வந்து ஒரு பர்சனல் கனெக்டிவிட்டி, ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலுமே, என்னோட டேலண்ட்ட வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ண மாரி இருந்துச்சு சஷ்டிக்கோட பர்த்டே. இதெல்லாம் நானே பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாருமே விஷ் பண்ணாங்க. ஸோ இது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மந்த்லி பேபி ஃபோட்டோ ஷூட் எடுப்போம் இல்லையா? அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது ஐடியா வேணும், இல்ல ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க. ஈரோட்ல நியர்பைல இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்காக நான் வந்து பண்ணி குடுக்க ரெடியா இருக்கேன். அது மட்டும் இல்ல, பேபி கேஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட். இதுவரைக்கும் நீங்க இப்படி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு பண்ணி தரதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் டின்னர், கேக், ஹால், ஃபோட்டோகிராஃபர் இவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்கள் கூட சொல்ல மறந்துட்டேன். நம்ம பர்த்டேக்கு முன்னாடியே சஷ்டிக்கும் மொட்டை அடிச்சாச்சு 9th மந்த்தில். ஸோ 9th மந்த்துக்கு பிஃபோராகவே ஃபோட்டோ ஷூட் நான் எடுத்திருந்தேன். அதை தான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இவங்களோட டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். அவங்களோட டீட்டெயிலும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் கண்டிப்பா இந்த விளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது லிட்டில் பிட்டாவது இன்ஃபர்மேஷன் புதுசா தெரிஞ்சிருப்பீங்க.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. கம்மிங் February 20 சஷ்டி கூட செகண்ட் பர்த்டே வரப்போகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.